ஆதிசேஷனே அழகர் மலையா வந்துட்டாராம். அதனால ஆதிசேஷனுக்குள்ள பெருமைகள்லாம் அழகர் மலைக்கும் வந்துருத்தான். பெருமாள் 1000 தலை 1000 கைனா அவரை தனக்குள் வைத்திருக்கும் ஆதிசேஷனும் 1000 தலையோட இருக்கார். இப்ப ஆதிசேஷனே அழகர் மலையா வந்திருக்காருன்னா அங்கேயும் எல்லாம் 1000 இருக்கணும் இல்லையா? அதான் பாட்டின் 2வது பாதி பாருங்க. 1000 ஆறுகளும். அதனால அழகர் மலையில போய் பார்த்தா 1000 ஆறுகளும், ஆயிரக்கணக்கான ஆறுகள் பாய்கின்றன. அது மட்டும் இல்ல, சுனைகள் பல ஆயிரமும். சுனைனா நீர் தேங்கி இருக்கும் பொய்கை, குளங்கள்னு அர்த்தம். அது பார்த்தா பலவாயிரம் சுனைகள் இருக்கான். அப்புறம் 3வது 1000 பூம்பொழிலுடை, ஆயிரக்கணக்கான சோலைகள். அப்போ 1000 ஆறுகள், 1000 பொய்கைகள், 1000 சோலைகள். இத்தனையும் உடைனா உடையன்னு அர்த்தம். மாலிரும் சோலையதே. வெயிட் ஆதிசேஷனுக்கு 1000 தலைன்னா புரிஞ்சுக்கிறோம். பெருமாளுக்கு 1000 தலைனா எல்லை இல்லாத ஞானம். பெருமாளுக்கு 1000 கைனா எல்லை இல்லாத சக்தி. இதெல்லாம் போறாதுன்னு பெரியாழ்வார் அழகர் மலைக்கு போய் இல்ல அந்த மலைக்கும் 1000 ஆறு, 1000 பொய்கை, 1000 சோலை, இதெல்லாம் ஒரு மலைக்குள்ள இருக்க முடியுமா? என்ன சொல்றேன்? இதுக்கு 3 விதமா மணவாள மாமுனிகள் அர்த்தம் காட்டுறார். முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? அது ஆதிசேஷனுடைய அம்சம் இல்லையா? ஆதிசேஷனுக்கு எல்லாமே 1000 தான். அதனால உங்க கண்ணுக்கு சிலது தெரியலாம், தெரியாம இருக்கலாம். ஆதிசேஷன் இருக்காருன்னா 1000 தான் புரிஞ்சுக்கணும். இது முதல் வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் 2வதா ஒரு வியாக்கியானம் பண்ணார். அப்படி இல்ல, அழகர் மலையில சிலம்பாறு பாய்கிறது அல்லவா? அந்த சிலம்பாறுங்கிற ஒரு ஆறே 1000 ஆறுகளுக்கு சமம் அப்படி வச்சுக்கலாமே. ஏன்னா பெருமாளுடைய நூப்புறத்திலிருந்து வந்ததே. நீங்க 1000 நதியில போய் தீர்த்தமாடினா எந்த புண்ணியம் கிடைக்குமோ, சிலம்பாறு ஒண்ணுல தீர்த்தமாடினா கிடைச்சிடுறது. யாரோ தன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இருக்கிறாரு இல்லையா? இந்த ஒரு தீர்த்தத்துல நீராடினா 1000 தீர்த்தங்கள்ல நீராடின அனுபவம் கிடைச்சிடுறது. அதனால அது 1000 ஆறுன்னு சொல்லலாம். 2வது சுனைகள் பலவாயிரமும். இந்த பொய்கைகள் நிறைய இருக்குன்னா அழகர் மலைக்கு கீழே பார்த்தா திருநாரணன் தீர்த்தம், ஆறாவமுது உள்ளிட்ட தீர்த்தங்கள்லாம் மலையை சுத்தியும் நிறைய இருக்கான். அவர் எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அது போல சோலைகள் 1000 உண்டானா, ஆமா அந்த மலைக்கே சோழமலைன்னு தானே பேரு. மலை நெடுக சோலைகள் தான் 1000ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு 2வதா ஒரு அர்த்தம் காட்டினார். அதுக்கு மேல 3வதா ஒரு அர்த்தம் காட்டினார். இதுதான் இன்னும் டாப்பான அர்த்தம். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரே பல வடிவங்கள்ல நமக்கு தெரிவார். பாக்குற இடமெல்லாம் அவரே தெரிஞ்சுட்டு இருப்பார். இப்ப நமக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கிறதுனா தூணை பார்த்தா ஹே கிருஷ்ணா அப்படிம்போம். எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு வண்டியை பார்த்தாலும் கிருஷ்ணாம்போம். பல பல கிருஷ்ணன் நம்மளை சுத்தி இருக்கிறாப்புல தெரியும் இல்லையா? அது போல பெரியாழ்வாருக்கு அழகர் மலையில ரொம்ப ஆர்வம், ஆதரம், அன்பு வந்துருக்கான். அந்த அன்போடு அழகர் மலையை பார்த்தா அங்க இருக்கிற ஒரு ஆறு 1000 ஆறா தெரியறதான், ஒரு பொய்கை 1000 பொய்கையா தெரியறதான், ஒரு சோலை 1000 சோலையா தெரியறதான். இது இவருடைய அன்பாலேன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால 3 விதமா காமிச்சுட்டார். ஒண்ணு லாஜிக்கலா இதையே 1000 போலன்னு வச்சுக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவலா ஆதிசேஷனே இப்படி வந்தாருன்னு வச்சுக்கலாம், அல்லது பர்சனலா அவருடைய பார்வையில எல்லாம் 1000 தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட மலை தான் திருமாலிருஞ்சோலை மலை.